வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் என்ற பகுதி 11வது பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம சான்றோர்கள் வளர்த்த தமிழை பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார். இவரது காலம் 1857 முதல் 1946 வரை. வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் ஒரு தமிழ் அறிஞர், கம்பராமாயண ஆய்வாளர்களில் முன்னோடியாக திகழ்ந்தவர். கம்பராமாயண சாரம் அப்படின்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. ஸ்லேடை, யமகம், திரிபு எனும் அலங்காரங்களை அமைத்து நூல்களை படைத்தவர். அகலிகை வெண்பா, கோம்பி விருத்தம், நெல்லை ஸ்லேடை வெண்பா போன்றவை இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது திருமயிலை சண்முகம் பிள்ளை. இவரது காலம் 1858 முதல் 1905 வரை. இவர் எழுதிய நூல்கள் கந்தபுராண வசனம், சிற்றிலக்கிய வினாவிடை, திருமயிலை உலா, திருமுல்லை வாயில் புராணம், கற்பகவள்ளி மாலை, கபாலீஸ்வரர் பஞ்சரத்தனம், திருச்சிராமாலை, மான்மிய சங்கரகம் போன்ற இவரது எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவங்க தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். இவரது காலம் 1859 முதல் 1919 வரை. குற்றாலம் அடுத்த சாம்பூர் வடகரை என்ற ஊரினர். தமிழிசை அறிஞர், மருத்துவர். கருணாமிர்த சாகரம் என்ற இசை பெருநூலை கிபி 1917 வெளியிட்டார். இவரின் இளைய மகன் வரகுண பாண்டியன் பாணர் கைவழி எனும் சிறந்த யாழ் ஆராய்ச்சி நூலை கிபி 1950 எழுதி வெளியிட்டிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவங்க பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். இவரது காலம் 1862 முதல் 1914 வரை. பின்னத்தூர் அப்பாசாமி ஐயர் சீதாலட்சுமி இணையரின் மகன். மாணாக்கர் ஆற்றுப்படை, இறையனார் ஆற்றுப்படை, இடும்பவன புராணம், களப்பாழ் புராணம், தென்தில்லை உலா, தென்தில்லை கலம்பகம், இராமாயண அகவல் ஆகிய பணுவல்களின் ஆசிரியர். நற்றிணை, அகநானூறு, நரிவிருத்தம், செருப்பு விடுத்தூது, பழையது விடுத்தூது, சிவபுராணம் ஆகியவற்றுக்கு இவர் உரை எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் கோ வடிவேலு செட்டியார். இவரது காலம் 1863 முதல் 1936 வரை. அத்வைத சமயத்துறையில் ஈடுபாடு மிக்கவர். பலருக்கும் இலக்கியம், இலக்கணம், தருக்கம், வேதாந்தம் முதலியவற்றை கற்பித்து அறிஞராக்கியவர். லோகோபகாரி வார இதழின் ஆசிரியர். சக்கரவர்த்தினி திங்கள் இதழ் நடத்தியவர். பல வேதாந்த நூல்களை உரைநடையில் எழுதியிருக்காரு. திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு எளிய முறையில் விளக்கம் எழுதியவர். வியாசபோதினி அது 2 தொகுதியில் வெளிவந்திருக்கு என்பது இவரது சிறந்த நூலாக பார்க்குறோம். அடுத்தது திருமணம் செல்வ கேசவராய முதலியார். இவரது காலம் 1864 முதல் 1921 வரை. சென்னைக்கு அருகில் திருமணம் என்னும் ஊரில் கேசவ சுப்ராய முதலியார் பாக்கிய தம்மாளுக்கு மகனாக பிறந்தவர். எளிய உடனடையில் கண்ணகி கதை என்ற நூலை எழுதியிருக்காரு. தமிழ் இலக்கணத்தை எளிமையாக மாணாக்கர்கள் அறிந்து கொள்ள பஞ்சலக்ஷணம் என்ற இலக்கண நூலை வெளியிட்டிருக்காரு. அபிநவ கதைகள், திருவள்ளுவர், கம்பநாடார், தமிழ் வியாசங்கள், தமிழ் வியாச மஞ்சரி என்பன இவர் எழுதிய பணுவல்கள்னு பார்க்குறோம். பழமொழி, ஆசாரக்கோவை, அறநெறிச்சாரம், ஹரிச்சந்திர புராணம் போன்ற நூல்களை எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் சீர்பிரித்து பதிப்பித்திருக்காரு. தமிழுக்கு கதியாவார் கம்பரும் திருவள்ளுவரும் என்று புகழ்ந்து பேசியவர். ஞானபோதினி இதழாசிரியர் இவர். தமிழ் கட்டுரைகள், மருத்துவன் மகள், தப்பிலி, கதையும் கற்பனையும், கட்டுரை இலக்கியம், தமிழ் இந்தியா, நபிநாயகமும் கவிவாணர்களும் இவரது நூல்கள் பார்க்குறோம். அடுத்ததாக மு.சு. பூரணலிங்கம் பிள்ளை. 1866 முதல் 1947 வரை இவரது காலம். முன்னீர் பள்ளம் என்ற ஊரை சார்ந்தவர். ஆங்கில பேராசிரியர். தமிழ் இலக்கிய வரலாற்றை முதலில் எழுதியவர். க. சுப்பிரமணிய பிள்ளை, வள்ளியம்மை இவரின் பெற்றோர்.
கிபி 1928 ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டவர். அடுத்ததாக பாண்டித்துரை தேவர். இவரது காலம் 1867 முதல் 1911 ஆண்டு வரை. பல்லவநத்தம் மன்னர் பொன்னுசாமி தேவரின் மகனார். 14/9/1901 மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் பாண்டித்துரை தேவர். பல புலவர்களை ஆதரித்தவர். இந்த சங்கத்தின் மூலம் தமிழ் அகராதி ஒன்று வெளியிடப்பட்டது. செந்தமிழ் என்ற ஆராய்ச்சி இதழும் வெளிவந்தது. பன்னூல் திரட்டு, சைவ சமய மஞ்சரி, துதி மஞ்சரி முதலான தொகுப்பு நூல்களை வெளியிட்டவர் பாண்டித்துரை தேவர். தம் ஆசிரியராகிய சிவஞான யோகிகள் மீது சிவஞான யோகிகள் இரட்டை மணி மாலை என்ற நூலையும் பாண்டித்துரை தேவர் எழுதியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.